எத்தனையோ விதமான தொழில்கள் இருக்குது. அதில் ஒரு தொழில்னு எடுத்துக்கிட்டால் சாப்பாடு இண்டஸ்ட்ரி, ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கோங்க. இந்த சாப்பிட்ற ஐட்டம் அப்படிங்கிறதுல வந்து தொழில் பண்ணுறது யாருக்கு ஒத்து வரும் அப்படின்னா, யாருக்கு ஒத்து வருங்கிறத விட யார் பண்ணக்கூடாதுன்னே ஒரு பாயிண்ட் இருக்குது. எப்படி தெரியுமா? இப்போது சந்திரன் சுக்கிரன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களுக்கு உணவுத்துறையில் தொழில் அமையும். அது ஒரு பக்கம், இது தனியாக இருக்கட்டும். சார், இப்போ 10 பேர்த்துக்கு சோறு போடுறதுங்கிறது நல்ல விஷயம் தானே, 4 பேர் பசியாத்துறது நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி குருங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு கிரகம் தானே, தான தர்மம் பண்ணுறவர் தானே. நல்லா கவனிங்க, குரு தசை நடந்ததுன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு சரி வராது. தொழில் அவங்க பேரில் பண்ணாங்கன்னா நிச்சயமாக சரி வராது. ஆனால் சிலருக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் குரு தசையில் ஆரம்பித்து ஜெயிச்சிருப்பாங்க. எப்படி ஜெயிச்சிருப்பாங்க? அதான் பலன் எப்பயுமே 2 பக்கமும் நடக்கும். அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா குரு வக்ரமாக இருக்கும், நீசமாக இருக்கும், அல்லது 6-8-12க்கு போயிருக்கும், அல்லது ராகு கேதுவோட கனெக்ட் ஆகிருக்கும். இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் குரு வந்து பங்கப்பட்டிருப்பார். பங்கப்படாமல் லக்னத்திலேயோ கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்து அந்த டைமில் குரு தசையில் ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் ஜெயிச்சதா வரலாறு, புவியியல், தமிழ், இங்கிலீஷ் எதுவும் கிடையாது. அப்போ குரு தசையை பொறுத்த வரைக்கும் நடக்குதுன்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு பல முறை யோசிச்சுட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் போனேன். அப்போ பிரமாதமாக இருக்கும். விஷ் யூ ஆல் சக்ஸஸ்.